ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இட்லி ஃப்ரை தான் பார்க்க போறோம். 4 இட்லி இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். எங்க ஜேஜே நேத்து இட்லி நாள் மிச்சமானால் ஆச்சு. என்ன காலையில இருந்து படுத்தி எடுத்துட்டு இருக்கா. அம்மா இட்லி ஏதாவது பண்ணுங்க, அம்மா இட்லி ஏதாவது பண்ணுங்கன்ட்டே இருக்கான். அதனால சரி ஏதோ ட்ரை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த இட்லி எடுத்து வித்தியாசமாக கட் பண்ணுவோன்ட்டு நீட்டமாக அழகாக ஃபிஸ்ட் மாதிரி கட் பண்ணிட்டேன். அது கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு 3 தக்காளி எடுத்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதுவும் சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு அதில் நல்லா அந்த இட்லி வேகட்டும்னு விட்டுட்டேன். பயவுள்ள கொஞ்சம் குண்டாகட்டுமே, ஒல்லியாகவே இருக்கா எக்ஸசைஸ் பண்ணி நான் மட்டும் குண்டாக இருக்கேன். அதனால் அதை நல்லா மொறுன்னு வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே வானொலியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்பப்போ கடிபடுற போது டேஸ்ட் வரும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா அது பொன்னிறமாக வணங்கட்டும். அது வணங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா போடுங்க. அது பச்சை மிளகா கொஞ்சம் மணமாக இருக்கும். கொஞ்சமாக தான் காரம் பிடிக்கும். நம்ம காரத்துக்கு கறி மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் போடுங்க. கேரட் நிறையவே நான் போட்டேன். ஏன்னா ஜேஜே கேரட் பிடிக்கும். அதனால கேரட் நிறையவே போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு 1/2 வேக்காடு வெந்துடணும். அப்புறமா தான் நம்ம உப்பு போட ஆரம்பிக்கணும். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பு அதிகமானாலும் குப்பையிலே. அதனால பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க உப்பை. நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். காரத்துக்கு நம்ம இப்போ கறி மசால் போட போகிறோம். கறி மசால் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எங்கள் ஜேஜேக்கு காரம் நல்லா காரம் சாப்பிடுவா. அதனால நான் 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி நல்லா அப்படியே வெந்து பாதி பாதியாக வணங்கி வந்துடணும். அது அந்த கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் அதெல்லாம் வணங்கி வர்ற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா ஃபைன் பேஸ்ட்டாக, அந்த தக்காளியும் உள்ளே ஊற்றிட்டு ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் எதுக்குன்னா அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துன்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லி எடுத்து உள்ளே போட்டுடலாம். எல்லா இட்லியும் உள்ளே போட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனால் ரொம்ப போட்டு கரண்டியில் கிளறினீங்கன்னா உடஞ்சிரும். அதனால பூ போல் கிளறி விடுங்க. அப்படியே பொத்துனாப்பில் கிளறுங்க. அழகாக கிளறினீங்கன்னா இட்லி ஃப்ரை ரெடி. சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பார்க்குற போதே நல்லா தான் இருக்குது. இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு ஜேஜே கொடுக்கலாம். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மொறுன்னு நல்லா வந்திருக்கு இல்லையா?